கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலம் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் நாம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்வர்ண ரத்தினம் குறித்து பார்க்க இருக்கிறோம். ஸ்வர்ண ரத்தினம் என்பது தூய பவளம் அல்லது தங்க நிறம் கொண்ட மிகவும் மதிப்புமிக்க மாணிக்கம். ஸ்வர்ணம் என்றால் பொன், தங்கம், நாணயம் என்பதையும், ரத்தினம் என்றால் மாணிக்கம், விலை மதிப்பற்ற கல், வைரம் என்பதையும் குறிக்கிறது. இரத்தின கற்கள் மண்ணிலிருந்து தோன்றி அழுத்தப்பட்டு நெருப்பினால் சுத்திகரிக்கப்பட்டு பளபளப்பாக மாறுகின்றன. இது விசுவாசிகள் களிமண்ணிலிருந்து தேவனுடைய மகிமைக்குரிய இரத்தினங்களாக மாறுவதை குறிக்கிறது. ஸ்வர்ண ரத்தினம் என்ற சொல் கிரேக்க சொல்லான குரூசோலித்தஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆங்கிலத்தில் கிரிசோலைட் என்று சொல்லப்படுகிற ஸ்வர்ண ரத்தினக்கல் மக்னீசியம், இரும்பு, சிலிகேட் எனப்படும் ஒரு வேதியியல் சேர்மத்தால் ஆனது. இந்த கல் ஒரு கனசதுர படிக அமைப்பை கொண்டுள்ளது. மோஸ் அளவுகோலில் இதன் கனிம கடினத்தன்மை
அளவு 6.5 முதல் 7 வரை உள்ளது. இதன் விளைவாக கிரிசோலைட் இரத்தினக்கல் ஒரு எஃகு ஆணியைப் போலவே கடினமானதாக திகழ்கிறது. சாதாரண இரும்பு ஆணி எளிதில் வளையும். ஆனால் எஃகு ஆணி கடினமான பொருட்களையும் உடைக்காமல் ஊடுருவி செல்லும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியர் அணிந்திருந்த மிக முக்கிய ஆடை அலங்காரங்களில் மார்பதக்கத்தில் 12 கோத்திரங்களை குறிக்கும் வகையில் தங்க குழிகளில் பதிக்கப்பட்ட 12 விலையுயர்ந்த இரத்தினங்களில் காத் கோத்திரத்தை குறிக்கிறதாக சுவர்ண ரத்தினம் இருக்கிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. 12 அப்போஸ்தலர்களில் தோமாவை குறிக்கிறதாக சுவர்ண ரத்தினம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபை அப்போஸ்தலர்களின் போதனையின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. இந்த கற்களின் நிறங்கள் வானவில்லை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இது தேவன் தம் உடன்படிக்கையை காக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் புதிய எருசலேமின் 12 அஸ்திபார கற்களில் 7வது சுவர்ண ரத்தினம் என்று ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 7வது என்பது பரிபூர்ணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அஸ்திபாரங்கள் மதிலின் முழு எடையையும் தாங்கி அதை நிலத்தோடு உறுதியாக இணைத்து வைக்கிறது. அஸ்திபாரங்கள் கனமழை, புயல், பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது விழாமல் பாதுகாக்கிறது. அஸ்திபாரங்கள் மண்ணரிப்பு, மண் சரிவு காரணமாக சாய்ந்து போவதை, விரிசல் ஏற்படுவதை தடுக்கிறது. பிரியமானவர்களே, புதிய எருசலேம் நகரத்தின் அஸ்திபாரங்கள் அதன் மதில்களை தாங்குகின்றன. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தரும் நித்திய பாதுகாப்பை தெளிவுபடுத்துகிறது. புதிய எருசலேமுக்கு மாத்திரமே அசைக்கப்படாத, அழிக்கப்படாத நிலையான அஸ்திபாரங்கள் உள்ளன. விசுவாசம் என்கிற நிலையான, பாதுகாப்பான, பலமான அடித்தளத்தை அமைப்பதன் மூலம் வாழ்க்கையின் சோதனைகளை தாங்க உதவுகிறது. சுவர்ண ரத்தினம் தேவனுடைய மகிமையின் தெய்வீக பிரகாசத்தையும், தேவனுடைய பிரசன்னத்தையும், தெய்வீக ஒளியையும், தேவனுடைய நித்திய அன்பையும், தேவனுடைய நீதியையும், தேவனுடைய ஞானத்தையும், தேவனுடைய பரிசுத்தத்தையும், விசுவாசிகளின் விசுவாசம் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதை குறிக்கிறது. விசுவாசத்திற்கும் இரட்சிப்புக்கும் இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரம். விசுவாசிகளுக்கு நித்திய வாழ்வு, பரிசுத்தம், தேவனுடன் நெருங்கிய உறவுள்ள மகிழ்ச்சியான எதிர்காலத்தை உறுதியளிக்கிறது. சுவர்ண ரத்தினம் இரட்சிப்பிற்கும் ஞானத்திற்கும் உறுதிக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு பூரண இரட்சிப்பையும் ஞானத்தையும் அறிவையும் நம்முடைய காலங்களுடைய உறுதியாய் இருக்கும்படிக்கு தந்து நடத்துவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, லெந்து காலத்துக்கு முன்னால் நம்ம தெரப்பீஸ் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ நம்ம கவுன்சிலிங், சிபிடி அந்த மாதிரி பேசுகின்ற தெரப்பீஸ், அதாவது டாக்கிங் தெரப்பீஸ் பற்றி பார்த்தோம். இப்பொழுது நம்ம வேறு விதமான ப்ராசஸிங் தெரப்பீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது டாக்கிங்க்கும் ப்ராசஸிங்க்கும் என்ன வித்தியாசம்? டாக்கிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் டாக்கிங் தெரப்பியில் உங்களுக்கு தெரப்பிஸ்ட் கவுன்சிலிங் கொடுப்பாங்க, இல்லைன்னா அட்வைஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களோட சேர்ந்து எதுக்காக நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் கூட சேர்ந்து அனலைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களே உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க, இல்லையா? இது எல்லாமே நம்முடைய மேலே உள்ள பகுதி கார்டிகல் பிரெயினை வச்சு நம்ம பண்ணுறது, திங்கிங் பிரெயினை வச்சு பண்ணுறது. இப்போது நம்மளுடைய மைண்ட் மேலே உள்ள பாகம் கீழே உள்ள பாகத்தை வச்சு தான் அஃபெக்ட் ஆகுது. இப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்டும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் சேர்ந்து பண்ணுற தெரப்பீஸ் ப்ராசஸிங் தெரப்பீஸ். இதில் 2 விதமான தெரப்பீஸ் பற்றி உங்களுக்கு நான் அடுத்த சில வாரங்களில் விவரமாக சொல்கிறேன். இந்த 2 தெரப்பீஸ் என்னென்னா, ஒன்று ஐ மூமெண்ட் டீசென்சிட்டைசேஷன் ரீப்ராசஸிங் தெரப்பி, அது EMDR தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னென்னா டீப் பிரெயின் ரீஓரியன்டிங் தெரப்பி.
அது வந்து DBR தெரப்பி. இப்போ இந்த தெரப்பீஸ் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நம்முடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்ம பிறந்ததிலிருந்து என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ எல்லாமே நம்மள அஃபெக்ட் பண்ணும். சிலது நன்மைக்காக அஃபெக்ட் பண்ணும், சிலது தீமைக்காக அஃபெக்ட் பண்ணும். நன்மைக்கு ஏதுவானது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ நிறைய நம்முடைய சிம்டம்ஸ், பின்னால வர்ற சிம்டம்ஸோ, சைல்ட்ஹுட்ல இருக்க சிம்டம்ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால வர்றது. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, கான்சன்ட்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லைன்னா மற்றவங்கள கிரகிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லைன்னா திடீர்னு சொப்னங்கள் நைட்மேர்ஸ் அதிகமாக வர்றது, இல்லைன்னா ஃப்ளாஷ்பேக்ஸ், ரீலிவிங் எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் வர்றது, ஆங்ஸைட்டி வர்றது, டிப்ரெஷன் வர்றது எல்லாமே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்முடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் தான் பேஸ்டாக இருக்குது. ஸோ 2 தெரப்பீஸும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சின்ன பருவத்தில் இருக்கும்போது ஒருவேளை வீட்டில் நிறையா பிரச்சனைகள் உண்டு, அம்மா அப்பா வந்து சண்டை போடுறாங்க, எப்பவும் கோவப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்து அடிக்கடி ஏதாவது கெட்ட வார்த்தை இல்லைன்னா வேறு மாதிரி சென்டென்சஸ் சொல்லி நம்மளை கர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நீ உனக்கும் உதவ மாட்ட, நீ இப்படி தான் இருப்ப, நீ நாசமாக போவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வளர வளர அந்த சென்டென்சஸ் வந்து நம்ம சும்மா இருக்கும்போதும் நம்ம தாட்ஸில் இன்ட்ரூசிவ் தாட்ஸாக வரலாம். நமக்கு அந்த தாட்ஸ் திங்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிறது இல்லையா? ஆனாலும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த தாட்ஸ் வந்துகிட்டு இருக்கலாம். அது பேர் இன்ட்ரூசிவ் தாட்ஸ். இப்போது ஒருவேளை யாரோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆனதுல தான் அவங்களுக்கு சத்தங்கள், வெஹிக்கிள் சத்தம் கேட்டால் அவங்களுக்கு அதிர்ச்சி வரலாம். இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த படம் திரும்ப வரலாம், அந்த சவுண்ட்ஸு வந்து திரும்ப வரலாம். அந்த கார் டயரோட சவுண்டு, இல்லைன்னா கிளாஸ் பிரேக் ஆகிற சவுண்டு, இதெல்லாம் வரலாம். இது வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும்போதோ, இல்லைன்னா ஒருவேளை காரில் ஏறி உட்காரும்போது அவங்களுக்கு அதிர்ச்சி வந்து உடம்பெல்லாம் நடுங்கலாம், ஸ்வெட்டிங் பண்ணலாம், பேனிக் அட்டாக் வரலாம். அது வந்து அந்த ஆக்சிடென்ட் டைமில் நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ண அந்த இமோஷன்ஸ் வந்து திரும்ப நம்ம ரீலிவ் பண்ணுறோம். அது பேர் ரீலிவிங் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த மாதிரி விபத்துக்கள் நடக்கும் பொழுதும், சின்ன பிள்ளையில நடக்கும்போது கூட சில வேளை தூங்கும்போது நமக்கு அது சொப்பனத்தில் வரலாம். அதனால நிறைய பேர் தூங்குறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா தூங்குனா நைட்மேர்ஸ் வருது அப்படின்ட்டு. அப்படி தூங்கி நைட்மேர்ஸ் வரும்பொழுது தூக்கம் கலைஞ்சி பயத்தோடு எழும்புவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து நீங்கள் பேசி அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு புரியலாம். ஆனால் அதை சரிபடுத்துறது கஷ்டம். நைட்மேர்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். ஃப்ளாஷ்பேக்ஸையோ ரீலிவிங் எக்ஸ்பீரியன்ஸையோ ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். காரில் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படியோ ஏறி உட்காந்து பக்கத்தில் இன்னொரு கார் வந்தாலும் நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம மனதை தைரியப்படுத்தி இருக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம திரும்ப ஏறி உட்காந்து பார்க்கலாம். ஆனால் நமக்கு உள்ள அதிர்ச்சியை வந்து நிப்பாட்டுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் தெரப்பீஸ் நம்முடைய இன்னேட் ரெஸ்பான்சஸ், உள்ள ரெஸ்பான்சஸை நமக்கு இல்லாமல் போயிடும், எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடும். இல்லைன்னா அதை நல்லா மினிமைஸ் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிற தெரப்பீஸ் அந்த மாதிரி எக்ஸ்டிங்விஷ் பண்ணிட்டு இல்லைன்னா மினிமைஸ் பண்ணிட்டா நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரீலிவிங்கோ, ஃப்ளாஷ்பேக்ஸோ, இன்ட்ரூசிவ் தாட்ஸோ அதுவும் அப்போ வராமல் இருக்கும். அதனால அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது தான் இந்த ப்ராசஸிங் தெரப்பீஸ். அது அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம முன்னால் போகலாம், பின்னால் உள்ள அந்த ட்ராமாஸை விட்டுட்டு. அடுத்த தடவை உங்களுக்கு EMDR பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். ஜெபம் பண்ணுமா. அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, சின்ன வயசுலேயோ எங்கள் அடல்ட் லைஃப்லேயோ கர்த்தாவே, என்னென்ன வேதனைகள் எல்லாம் நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம், இதெல்லாம் எங்கள் மனதை புண்படுத்துகின்றது என்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த குறைந்து போன உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தாவே, காயங்கள் வாங்காமல் வாழ்வது கடினம் கர்த்தாவே. அந்த காயங்களையும் எங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பாதப்படிக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை எடுத்து நீர் எங்களுக்கு தைரியம் கொடுத்து நீர் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து கர்த்தாவே, எங்களை இந்த பாதையிலிருந்து நாங்கள் வெளியே வந்து முன்னால் நடந்து போக நீர் எங்களுக்கு கிருபை தார். எங்களோடு கூட இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சிகரம் தொடும் புறாக்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள்.
இந்த நாளிலும் பாரம்பரியமா அல்லது தேவ தயவா, ட்ரெடிஷன் ஆர் கம்பேஷன் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். பாரம்பரியம் என்பது காலம் காலமாக செய்து வருகின்ற ஒன்று. இந்த பாரம்பரியங்களில் உணவு, உடை, முறைமைகள், செயல்கள், ஏன் திருச்சபையின் ஆராதனை முறைமைகள் கூட அடங்கும். நாம் அவரவர் பழகின அல்லது நம் முன்னோர்கள் கடைபிடித்தவற்றை செய்கிறோம். பாரம்பரியங்கள் நல்லதா? ஆமாம், நல்லது. அவைகள் நமக்கு தேவையா? தேவை. நாம் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்வு வாழ்வதற்கு சில பாரம்பரியங்களை நாம் கடைபிடிப்பது நல்லது. உதாரணமாக, ரேகாபியர்கள் என்பவர்கள் பண்டைய இஸ்ரவேலில் வாழ்ந்த ஒரு கண்டிப்பான நாடோடி கூட்டம், கேனியர்களுடைய வம்சத்தார். இவர்கள் தங்கள் மூதாதையரான யோனதாபின் கட்டளைப்படி திராட்சரசம் அருந்தாமல், வீடுகள் கட்டாமல், விதை விதைக்காமல் இருக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு பதிலாக கூடாரங்களிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடிக்கவில்லை. இதனை எரேமியா 35 நாம் வாசிக்கிறோம். இவர்கள் பாரம்பரியமாக இதனை பின்பற்றுவதை விடவில்லை, காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை என்பதை கர்த்தரே பாராட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் ஒரு முன் உதாரணமாக மாற்றுகிறார். யூத கலாச்சாரத்தில் ஓய்வு நாளை அனுசரிப்பது பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளை. அது ஒரு பாரம்பரியமாக இன்றும் அனுசரித்து வரப்படுகிறது. யாத்திராகமம் 20 8 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும், உன் குமாரனானாலும், உன் குமாரத்தியானாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் மிருக ஜீவனானாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமான நாள். 6 நாளின் கடின உழைப்பிற்கு பின் ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். பொதுவாக யூதர்கள் அந்த நாளிலே எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஜப ஆலயங்கள், அதாவது சீனகாகிலே கூடி பாடல் பாடுவதும் வேத வாக்கியங்களை வாசிப்பதும் உண்டு. பின்பு வேத வாக்கியங்களை விளக்கி மக்களுக்கு சொல்வார்கள். லூக்கா 4:16 சொல்லுகிறது, இயேசு ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திற்கு செல்வது வழக்கம் என்று குறிப்பிடுகிறது. நாசரேத்திலே அவர் ஜப ஆலயத்திற்கு சென்றபோது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தக சுருள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் குறிப்பாக 61ஆம் அதிகாரத்தை வாசித்தார் என்று பார்க்கிறோம். அந்நாளிலே அங்கே ஒரு நிராகரிப்பு இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். இயேசு ஓய்வு நாளை கடைபிடித்தார். ஆனால் ஓய்வு நாள் நாளடைவில் ஒரு கடமையாய் மாறிப்போனதால் ஓய்வு நாள் மனிதனுக்காக என்பதை இயேசு கற்றுக் கொடுத்தார். இதுவே பாரம்பரிய பரிசேயர்கள், வேதபாரகர்கள் ஆகியோர் இயேசுவை எதிர்ப்பதற்கு காரணமாகிவிட்டது. இயேசு பாரம்பரியங்கள் மனதுருக்கத்தை மிஞ்சக்கூடாது என்பதை வலியுறுத்தினார். யுவர் ட்ரெடிஷன்ஸ் ஷுட் நாட் ஓவர் ரூல் கம்பேஷன். இயேசு ஜெப ஆலயங்களில் அற்புதம் செய்தார், பிசாசுகளை துரத்தினார். ஆனால் பாரம்பரியப்படி அது வேலை செய்ததாக யூதர்கள் கோபம் கொண்டனர். நீங்கள் மார்க்கு 3:1-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூம்பின கையுடைய மனிதன் அங்கே யூதருடைய ஜப ஆலயத்தில் இருந்தான். ஆனால் அங்கே இருந்த பரிசேயர்கள் அவன் மீது கரிசனை வரவில்லை. மாறாக இயேசு ஓய்வு நாளில் சுகமாக்கினால் குறை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு காத்திருந்தாங்க. நீங்கள் மார்க்கு 3:2 வாசிச்சிங்கன்னா, அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று நோக்கமாய் இருந்தார்கள். எங்கே போயிடுச்சு பாருங்க பரிசேயர்களுடைய சிந்தை. அவர்களுக்கு அது ஒரு கடமை. ஆனால் அதில் தனி மனிதனின் வலிகளும் வேதனைகளுக்கும் எந்த இடமும் இல்லை. இதனை அறிந்த இயேசு ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கு 3:4 கற்றுக் கொடுக்கிறார். அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள்.
இவ்வளவு சொல்லியும் அவர்களுக்கு உணர்வு வரவில்லை. மார்க்கு 3:4 அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றி இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. பாரம்பரியம் பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் கடினப்படுத்தி விட்டது. ஏனெனில் அவர்கள் தொழுகையை கடமையாக எண்ணினார்கள். அவர்கள் இருதய கடினம் இயேசுவையே கோபப்படுத்தினது, விசனப்படுத்தினது. இவ்வளவு தீவிரமாய் இயேசு சொன்னாலும் செயல்படுத்தி காட்டினாலும் ஓய்வு நாள் மனிதன் தேவ சந்நிதியில் வந்து தன் புற கட்டுகளிலிருந்து விடுபடுவதற்காக, விடுதலையோடு அவரை ஆராதிப்பதற்காக என்பதை மறந்து போனார்கள். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அந்த சூம்பின கையுடைய மனிதன் எவ்வளவு இருதய பாரத்தோடு வந்திருப்பான், எவ்வளவு நம்பிக்கையற்று கர்த்தருடைய வார்த்தையில் ஆறுதல் தேடியிருப்பான். வேதபாரகர் பரிசேயரிடத்துல வேதம் இருந்தது, தேவ ராஜ்யத்தை கட்டும் பரலோக திறவுகோல் இருந்தது. ஆனால் அவர்கள் அதனை தானும் போகாமல் பிறருக்கும் அடைத்து வைத்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பாரம்பரியம் என்று மனதுருக்கத்தை விட்டு விடுகிறோமா? ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் வருகிறோம் இல்லையா, அப்படி இருக்கிறோமா? இல்லை, என் அருகே இருக்கும் அன்பு சகோதரன் சகோதரி என்ன வழியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சிந்திக்கிறோமா? அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவர்களை விசாரிக்கிறோமா? இந்த நாளிலே இந்த சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, பாரம்பரியங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாரம்பரியங்கள் கர்த்தரை கிட்டி சேர்வதற்கே ஒழிய வேறு எதற்கும் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஓய்வு நாள், உடைய பரிசுத்த நாள், அந்த நாள் நன்மை செய்யக்கூடிய நாள், ஜீவனை காக்கக்கூடிய நாள் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, பாரம்பரியங்களினாலே ஆண்டவரே இருதயத்தின் மனதுருக்கத்தை தள்ளிவிடாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறவர்கள், எங்கள் சுற்றி இருக்கிற தேவையோடு உள்ளவர்களை குறித்த கரிசனையை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தில் சுமந்தவர்களாய் செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் இந்திய தேசத்தில் 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 337 மொழி மக்கள் இனங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது. 2030 ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின் 1,00,000 கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களிலிருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர். வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர். இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள். உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும். ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும். தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசீர்வாதங்களை கொண்டு வரும். வாருங்கள், தேசத்தின் சேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து
தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். உங்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.